ஐயோ, பிரச்சனை வந்தா தனியாவே வர மாட்டேங்குது. பெருங்காற்று மாதிரி ஒரே நேரத்துல சேர்ந்துதான் வருது. ஒரு பக்கம் எதிர்ப்பு, இன்னொரு பக்கம் பழி. சிலர் கூட சேர்ந்து நம்ம தள்ள முயற்சி பண்ணுவாங்க. என்னை முழுக்க சிதறடிக்கிறாங்களே அப்படின்னு மனசு தாங்க முடியாத நிலை ஏற்படும். அப்படிப்பட்ட நேரத்துல ஆபகுக்கு என்கிற தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தை தான் இது. என்னை சிதறடிப்பதற்கு பெருங்காற்றை போல் வந்தார்கள், சிறுமையானவனை மறைவிடத்திலே பட்சிப்பது போல் அவர்களுக்கு சந்தோஷமா இருந்தது. நீர் அவனுடைய ஈட்டிகளினாலேயே அவனுடைய கிராமத்து அதிபதிகளை உருவ குத்தினீர். கவனிங்க, எதிரிகள் பலமா இருக்கலாம், சூழ்நிலை கடினமா இருக்கலாம், ஆனா தேவன் அவர்கள் வைத்த ஆயுதத்தாலேயே அவர்களை தோற்கடிக்க வல்லவர். அதனால பயந்து உடைந்து போகாதீங்க, என்ன ஆகுமோன்னு கலங்காதீங்க. அதற்கு பதிலா அமைதியா தேவனை நம்ப கற்றுக்கொள்ளுங்க. பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. உங்களை பாதுகாக்கிறவர் தேவன் தான். அவருடைய நேரம் வந்துருச்சுன்னா நீதியா நடந்தும் காட்டுவார், நீதியா நடத்தியும் காட்டுவார். அதனால இன்னைக்கு கர்த்தரிடத்துல ஒப்படைச்சிருங்க. உங்க கூட இருந்து ஜெயமாய் நடத்துகிற கர்த்தர் உங்களோடு. May God bless you.